நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிடுச்சு. தமிழக அரசியல் களத்துடைய பரபரப்பு முடியல. நீண்ட இழுபறிக்கு அப்புறமா ஒரு வழியா முதலமைச்சர் விஜய் பதவியேற்றுட்டாங்க. தாவேகாவுக்கு பல்வேறு கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாங்க. நம்ம பார்த்தோம். டிஎம்கே உதவியால தான், தயவால தான் இவங்க முதலமைச்சர் ஆனாங்க. ஆனா இந்த அதிமுகல உள்கட்சி பிரச்சனை வெடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இப்ப இபிஎஸ் அந்த எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய அணி ஒரு பக்கம், எஸ்பி வேலுமணி அவங்களுடைய அணி அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சிடுச்சு. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு தரப்பினர்லாம் தங்களுடைய கார்ல இபிஎஸ் உடைய போட்டோவெல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு எஸ்பி வேலுமணி அவங்களுடைய போட்டோ வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. தமிழக அரசியல் களம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால, தேர்தலுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. இப்ப தாவேகா தனி பெரும் கட்சியா உருவெடுத்து வெற்றி பெற்றுட்டாங்க. இப்ப திமுக ஒரு வலுவான எதிர்கட்சியா வந்திருக்குது. ஆனா அதிமுக அப்படின்றது மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுடுச்சு. தேர்தலுக்கு அதிமுக இரண்டாக பிரிந்து செயல்பட தொடங்கி இருக்குது. இந்த எடப்பாடி பழனிசாமியை அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செஞ்சிருக்கதா அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள்லாம் மனு கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா எஸ்பி வேலுமணி அவங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள்லாம் அவரை அதிமுக சட்டமன்ற குழு தலைவரா தேர்வு செஞ்சிருக்கதா சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்திருந்தாங்க. அதிமுகவில் 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதுல 22 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கும், 25 பேர் எஸ்பி வேலுமணி அவங்களுக்கும், சி.வி. சண்முகம் அணியிலையும் அவங்க இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவோட முதலமைச்சராக முயற்சி செய்ததா தகவல்லாம் வெளியானுச்சு. அப்புறம் அது வதந்தின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதனால அதிமுகவில் கருத்து வேறுபாடு எழுந்துச்சு. வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், அப்புறம் விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் இவங்க எல்லாமே ஒரு தனி அணியா தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. எடப்பாடியோடைய செயல்ல அதிர்ச்சி அடைந்த வேலுமணி அணி அவங்களும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் உடைஞ்சிடுச்சு. இது அரசியல்ல இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களும் சரி, எஸ்பி வேலுமணி ஆதரவாளர்களுக்கும் சரி கருத்து மோதல், கருத்து வேறுபாடு வந்துகிட்டே தான் இருக்குது. கோயம்புத்தூர்ல இருக்கிற வேலுமணி ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை கடுமையா விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க. வேலுமணி ஆதரவாளர்களுடைய கார்கள்ல இபிஎஸ் அவங்களுடைய போட்டோ எல்லாம் எடுத்துட்டு எஸ்பி வேலுமணி அவங்களுடைய போட்டோவை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னப்பா நடக்குது அதிமுகல அப்படின்னு கேட்காத அரசியல் ஆர்வலர்களே இப்ப தமிழகத்துல இல்ல. நேத்து வரைக்கும் ஒற்றை தலைமை அப்படின்னு கெத்தா வள வந்துகிட்டு இருந்த இபிஎஸ் இன்னைக்கு தன்னோட காலடியில இருந்த தர நழுவுவதை உணர்ந்து ரொம்பவே நெல்ல கொழிஞ்சு போயிருக்காரு. இப்ப சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க கை கோர்த்து எடப்பாடிக்கு எதிராக ஒரு யுத்த பிரகடனம் செஞ்சிருக்கிறாங்க. இதோட பின்னணியில ஒரு பெண்மணி சைலண்டா இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த ஆபரேஷன் ஹெட் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. இதுதான் இப்போதைக்கு ஹாட் டாபிக். மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வெளியான போதே எடப்பாடியோடைய அதிகாரம் ஆட்டம் காண தொடங்கிடுச்சு. குறிப்பா தாவேகா தலைவர் விஜய் 108 இடங்களை கைப்பற்றி ஒரு கிங்கா உருவெடுத்திருந்தாரு. அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களே சிந்திக்க வச்சிருந்துச்சு. இனிமே இபிஎஸ் இவங்களை நம்புனா வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி எஸ்பி வேலுமணி தரப்பு கொஞ்சம் முணுமுணுக்க தொடங்கினாங்க. அதனால இதுக்காகவே காத்துட்டு இருந்த அந்த பெண்மணி, அந்த நிழல் பெண்மணின்னு அவங்கள வச்சுக்கலாம், அவங்க கட்சியினுடைய முக்கிய பொறுப்புல இல்லை அப்படின்னாலும் அதிமுகல இருக்கிற பெருந்தலைகள்னு சொல்லக்கூடிய அந்த மெயின் புள்ளிகள்கிட்ட ஒரு நல்ல செல்வாக்கு கொண்டவங்களா அவங்க இருக்கிறாங்க. இப்ப புதுசா கட்சிக்கு வந்த அந்த பணக்கார பெண், அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். பணக்கார வேட்பாளர் காசை அள்ளி இறைச்சாங்க. அவங்க எடப்பாடிக்கு ஒரு நெருக்கமான வட்டாரத்துல இருந்தே தகவல்கள் எல்லாம் திரட்டி அதை லாவகமா சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க தரப்பிற்கு டேட்டாலாம் பாஸ் பண்ணிட்டு இருந்தது இவங்க தான் அப்படின்னு சொல்றது அந்த புள்ளி விவரம். நேத்தைக்கு சட்டசபைக்கு எம்எல்ஏக்கள்லாம் வந்தப்ப எடப்பாடி தரப்புக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அதாவது தனக்கு ஒரு 47க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதா நம்பிட்டு இருந்த இபிஎஸ்க்கு வெறும் 17 பேர் தான் ஆதரவா நின்னாங்க. அவர் பின்னால நின்றுட்டு இருந்தாங்க. இது அவருக்கு பேர் அதிர்ச்சி. சி.வி. சண்முகமாக இருக்கட்டும், இல்ல எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், இப்ப முகாமுக்கு இருந்த அந்த எம்எல்ஏக்களை
எடுத்து வந்ததுல இருந்து அந்த பெண்மணிக்கு ஒரு முக்கிய பெரும் பங்கு இருக்குது. ஒவ்வொரு எம்எல்ஏயுமே தனித்தனியா பேசி நிறைய அவங்க வந்து இந்த விட்டமின் எம் அதெல்லாம் வந்து கொடுத்து எடப்பாடி அவங்களுடைய திமுக ரகசிய டீல், இந்த ஆதாரங்கள், இந்த வீடியோலாம் இருக்குல்ல, ஆடியோலாம், அதெல்லாம் அவங்கள்ட்ட வந்து காட்டியிருக்காங்க. அது உண்மையோ பொய்யோ இல்லை ஏஐயா கூட இருக்கலாம். ஆனா அதெல்லாம் காட்டி அந்த தரப்பெல்லாம் வந்து அவங்க பக்கம் திசை திருப்பியிருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு பெண்ணு தான், இந்த பெண்ணுனாலதான் அதிமுக வந்து இந்த இரண்டா உடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நம்ப தகுந்த வட்டாரங்கள்லாம் செய்திகள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் செய்தியாளர்கள் சந்திப்புல சி.வி. சண்முகம் அவங்க வந்து பேசினாங்கன்னு சொல்ல முடியாது, பயங்கரமா வெடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதுக்கும் அந்த பெண்மணி கொடுத்த அந்த இன்புட்ஸ் தான் காரணம். இப்ப திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்க எடப்பாடி திட்டமிட்டிருக்காரு அப்படின்னு சண்முகம் சொன்னப்ப ஒட்டுமொத்த தமிழகமுமே வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டுச்சு. அது எப்படி இவங்க 2 பேரும் வந்து சேருவாங்க அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த தமிழக அரசியலுமே அதிர்ந்துச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர் அவர்களால கூட ஜீரணிக்க முடியாத இந்த ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்னாடி வச்சதுக்கு மூலமா எடப்பாடி அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்கே முற்றுப்புள்ளி வைக்க துணிஞ்சிட்டாங்க. இப்ப இந்த ரெபேல் தலைவர்கள்லாம் விஜய் ஆட்சி அமைக்க மக்கள் தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க, அதை நாங்க வந்து ஏற்கிறோம் அப்படின்ற மாதிரி சி.வி. சண்முகம் அவங்க வந்து சொல்லி இருக்கிறது அடுத்த அதிரடி மாற்றத்துக்கு அச்சாரமா வந்து ஏடிஎம்கேல பார்க்கப்படுது. இப்ப எஸ்பி வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக அறிவிச்சிட்டு தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பதாக அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமா அதிமுகவை முதல்வர் விஜய் அவங்களுடைய பக்கம் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி அந்த பெண்மணி போட்ட மாஸ்டர் பிளான் இப்ப சக்சஸ் ஆகியிருக்கு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து மொத்தமா கட்சி கையை விட்டு வந்து போயிட்டு இருக்கு. அதிமுகவை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம் அவங்க வீட்டுல ஆலோசனை செஞ்சு சில தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு அப்புறமா சி.வி. சண்முகம் அவங்க நியூஸ் செய்தியாளர்கள்லாம் சந்திச்சிருக்காரு. அப்ப அவர் சொல்லும் போது இந்த நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக படு தோல்வி அடைஞ்சதை நாங்க வந்து ஏத்துக்கிறோம், முதலமைச்சர் விஜய் தான் வந்து முதல்வரா வரணுன்றதுக்காக மக்கள் கொடுத்த தீர்ப்பையும் நாங்க தலைவணங்கி ஏத்துக்கிறோம். இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் குழு கூட்டத்தை கூட்டணும், அதுல எடுக்கப்பட்ட முடிவு என்ன அப்படின்னா என்டிஏ கூட்டணியில அதிமுக கிடையாது, இப்ப தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியிலும் இல்ல. அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபை குழுவோட தலைவரா எஸ்பி வேலுமணியையும் அதிமுக கொறடாவாக சி விஜயபாஸ்கரையும் நாங்க வந்து துணை தலைவரா ஹரியையும் தேர்வு செஞ்சிருக்கிறோம். அதிமுக காப்பாற்றப்படணும் அப்படின்னா இதுதான் வந்து முடிவு. அதிமுகவுடைய பொதுக்குழுவை எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணும். அதிமுகவுடைய தொடர் தோல்விகளால நாங்க வந்து இந்த கேள்விகளை எழுப்புறோம். அதிமுகவுடைய தோல்விக்கு தனிப்பட்ட யாரையும் நாங்க வந்து குற்றம் சொல்லல, நாங்க எல்லாருமே நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம். நாங்க எங்க கூட்டத்துல போட்ட தீர்மானத்தின்படி முதல்வர் விஜய்க்கு நாங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அதிமுக பிளவு பட்டுடுச்சுன்னு யாரும் சொல்லாதீங்க, நாங்க ஒத்துமையா தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக உடைய நாங்க என்னைக்குமே காரணமா இருக்க மாட்டோம், ஆனா இபிஎஸ் அவர் வந்து கொஞ்சம் இறங்கி வரணும் இப்படின்ற மாதிரி சி.வி. சண்முகம் அவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு. தமிழக சட்டசபை தேர்தலில் புதுசா களமிறங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிச்சதோட அதனுடைய தலைவர் விஜய் முதலமைச்சரா பதவியேற்றிருக்காரு. இந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்கிற முனைப்போட இறங்கிய அதிமுக வெறும் 47 இடங்களை மட்டுமே தான் பிடிச்சிருந்தாங்க. 3வது இடத்தை தான் அவங்களால கைப்பற்ற முடிஞ்சது. இதன் காரணமாக அந்த கட்சியில சட்டசபையில எதிர்கட்சி அந்தஸ்தையும் அவங்க இழந்துட்டாங்க. இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து இபிஎஸ் வந்து விலகணும் அப்படின்ற மாதிரி அந்த கட்சிக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. எஸ்பி வேலுமணியை சட்டமன்ற கட்சி தலைவரா நியமிக்கணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு தரப்பு வந்து வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பா இந்த ஒரு 4 நாட்களாவே சென்னையில 2 தரப்பினருக்கும் இடையே ஆலோசனை கூட்டம் இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் இபிஎஸ் தலைமையில அவருடைய சென்னை பசுமை வழிச்சாலையில இருக்கக்கூடிய வீட்டுல சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்காங்க. இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவங்களோட எம்ஆர்சி நகர் அவங்களுடைய வீட்டுல நடைபெற்ற கூட்டத்துல அந்த சட்டமன்றத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில பொதுச் செயலாளர் பதவியில இருந்து விலக போறது கிடையாது அப்படின்னு அதிமுகவுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக நான் தான் தொடருவேன் அப்படின்னு இபிஎஸ் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு. அவருக்கு சில மாவட்ட செயலர்களும் வந்து தொடர்ந்து ஆதரவு அளிச்சிட்டு வர்றாங்க. அதனால சி.வி. சண்முகம் அப்புறம் எஸ்பி வேலுமணி இவங்க தரப்பினர் எல்லாருமே இபிஎஸ் உடைய நிலைப்பாட்டை வந்து ஏத்துக்க மறுக்கிறாங்க. எங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கு, அதனால எஸ்பி வேலுமணி தான் அதிமுக சட்டமன்ற குழுவுடைய தலைவரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சி.வி. சண்முகம் தரப்பினர் அழுத்தமா வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இபிஎஸ் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்குவதிலும் அவங்க வந்து
சொல்லிட்டு உறுதியா மும்முரம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழக அரசு ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. அதுல முழு அளவுல ஆதரவு அளித்து ஆளும் அமைச்சரவையிலும் இடம்பெறணும் அப்படின்ற மாதிரி சி.வி. சண்முகம் தரப்பினர் விரும்புவதாகவும் சில தகவல்கள்லாம் வந்த வண்ணம் இருக்குது. இதன் தொடர்ச்சியாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 2/3 பங்கு ஆதரவு தங்களுக்கு தான் அப்படின்னு சி.வி. சண்முகம் தரப்பும் சொல்லியிருக்கு. அதற்கப்புறம் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் இவங்களே சேர்த்து 24 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்க இருக்கிறதா அண்மையில சில தகவல்களும் வெளிவந்துச்சு. அவங்க மேபி இன்னைக்கு சாயங்காலம் இல்ல நாளைக்கு முதல்வர் விஜய் நேரில் சந்திச்சு தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பாங்க. தாவேகா அமைச்சரவையில் இவங்கெல்லாம் இடம்பெறுவாங்க அப்படின்ற மாதிரி சி.வி. சண்முகம் தலைமையிலான இந்த அணி திட்டமிட்டு இருக்கிற நிலையில அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பு நிகழ்ந்துகிட்டு இருக்குது.